அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அவர் பெரிய தலைவராக வரணும் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு ஊக்கமளித்துத்தான் வந்திருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ அர்த்தமோ எதுவும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பட்டிருக்குமானால் நான் அந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஐ withdraw my words. எனக்கு இம்மி அளவு ஒரு bitterness, ஒரு கசப்பு எதுவும் எழுச்சி தமிழர் மேல கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர். அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கே பயன் தரக்கூடிய விதத்திலே பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லிக் கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து சொல்வது அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை. அதை ரியாக்ட் பண்றது அவரை ஊன் பண்ணி இருந்தா அதுக்காக தான் சொன்ன ஐ withdraw my words. என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் என்பதும் அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற போது என்னை அழைத்துக் கொண்டு போய் சட்டக்கல்லூரியிலே பேச வைத்த தோழர் போய் உட்காருங்க போங்க, என்னை அழைத்துக் கொண்டு போய் ஈழத்தமிழர்களுக்காக பேச வைத்தவர். கூட்டணியில் அவரும் நானும் சேர்ந்து அதிமுகவோடு இருந்தபோது அவருக்கு என் சக்திக்கு மீறி பக்கபலமாக இருந்திருக்கிறேன். தட் சாப்டர் இஸ் ஓவர். கூட்டணியில இருந்துகிட்டே அப்பயே நீங்க திமுக அரசு இதெல்லாம் தவறு செய்துன்னு ஏன் சொல்லல? இத பத்திரிகையாளர் சந்திப்பில் 1-2 பேர் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் அப்பொழுது நான் தெரிவிக்க இயலவில்லை. ஆனால் நாங்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டோம். அதுவரை நெருங்காத ஒரு கட்சிக்கு 10 எம்எல்ஏ சீட், ஒரு ராஜ்யசபா. இன்னொரு கட்சிக்கு 8 இடங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு 5 இடங்கள். தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து எல்லா ஊர்லையும் கட்சி தொண்டர்கள் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரைக்கும் 10 தடவை டெல்லியில போய் போராட்டம் நடத்தியிருக்கேன். 1000 பேர் மேல வந்திருக்காங்க. கை செலவு போட்டுக்கிட்டு எந்த கட்சி நடத்திச்சு? ஈழத்தமிழர்களுக்காக நான் உண்ணாவிரதம் டெல்லியில் இருந்திருக்கிறோம். சேசனை எதிர்த்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கொலகாரப்பைய ராஜபக்சே சாஞ்சிக்கு வாரான்னு சொல்லி 1000 பேரோடு 4 மாகாணம் கடந்து 3 நாட்கள் மரத்து கிளைகளுக்கு அடியிலேயே கடந்து அவன் வருகிற என்று கொடும்பாவிகளை குடிச்சு கைதாகி வந்திருக்கிறோம். இந்த துணிச்சலும் 4 ஸ்டேட்டை கடந்து போய் போராடலாங்கிற எண்ணமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கட்சிக்கும் ஏற்பட்டதில்லை. வருத்தப்படக்கூடாது. அப்படி ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கீங்களா? மற்ற கட்சிகள் நாங்க நடத்தியிருக்கிறோம். என் தோழர்கள் நடத்தியிருக்கிறாங்க. தன்னலம் அறியாத தொண்டர்கள் 32 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காத்து இதை யாராலும் அசைக்க முடியாத சக்தியாக என் சகாக்கள், என் தோழர்கள், கழகத்தின் கண்மணிகள், என்னோடு ஒரு தாய் வயிற்றிலே பிறக்காத என்னுடைய அண்ணன் தம்பிகள், நாங்கள் தமிழகம் பூராவிலும் மோடி எடுத்து 9 தடவை கருப்பு கொடி போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கூட்டணி இருக்கும் போதே ராஜபக்சே பதவி பிரமாணத்துக்கு கூப்பிட்டாருன்னு நேரா போய் பிரதமராக போற மோடி கிட்ட 3/4 மணி நேரம் கடுமையாக பேசிவிட்டு இந்த நிமிஷத்திலிருந்தே உங்க கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்லி ஜந்தர் மந்தர் 1000 பேரை திரட்டி அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் கைதானோம்.
இந்தியாவில் அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற போது அவரை எதிர்த்து எந்த இடதுசாரி சக்திகளும் எந்த முன்னேற்ற சக்திகளும் போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. ஒரே ஒரு கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நாங்கள் நெய்வேலியை காத்துக் கொடுத்தோம். பெரியார் மையத்தை மீண்டும் எழுப்ப வாஜ்பாயிடம் வாதாடி அனுமதி வாங்கி கொடுத்தோம். ஹைட்ரோ கார்பனை விரட்டி அடிப்பதற்கு சோழமண்டலம் பூராவிலும் பிரச்சாரம் செய்தோம். மீத்தேரை விரட்டுவதற்கு எச்சரிக்கை கொடுத்த ஆபீஸ காலி பண்ணிட்டு ஓடிட்டான் தஞ்சாவூர். இதனை ஊடகங்களோ தொலைக்காட்சிகளோ ஏடுகளோ மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததில்லை. இதனால் எனக்கு அந்த வருத்தமும் கிடையாது. நான் பத்திரிகைகளை மதிப்பவன் என்பது மட்டுமல்ல, பொடா சட்டம் மசோதாவாக விவாதிக்கப்பட்ட போது அந்த பொடா கொண்டு வரக்கூடாது என்று வாதிட்டவர்கள் நானும் அண்ணன் முரசொலி மாறன் பரூக் அப்துல்லா. அந்த பொடா சட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மீது அந்த சட்டம் பாயலாம், பத்திரிகையாளர்களை சிறையிலே அடைக்கலாம் என்ற ஒரு சரத்து இருந்தது. என்னிடம் வந்து பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள், இது ரொம்ப டேஞ்சரஸ் செக்ஷன், பிரஸ்காரங்களை பூரா மிரட்டுறதுக்கு ஜெயிலில் போடுறதுக்கு பயன்படும் சொன்னாங்க. நான் அந்த கூட்டத்தில் வாஜ்பாயை பார்த்து, நீங்க நெருக்கடியில் ஆரத்தில் பெங்களூர் ஜெயிலில் இருந்தீங்க, பிரஸ் மேல எதுக்குறீங்க இந்த சட்டத்தை கொண்டு வரீங்க பிரஸ்காரங்க மேல? அது கொடுமை, ஜனநாயகத்துக்கே பேர் ஆபத்து என்று சொன்னேன். என் விருப்பத்துக்காகத்தான், நான் கேட்டதற்காகத்தான் பத்திரிகையாளர்கள் மீது பாய இருந்த பொடாசரத்து நீக்கப்பட்டது. மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளர்கள் சார்பாக வைகோவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் செய்தி போட்டது. நக்கீரர் கோபால் ஒரு பத்திரிகையாளர், அவரை பிடிச்சி இந்தாரிப்பேட்டை ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு உடனே யார் எந்த கட்சியும் வரல, நான் போய் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் மறியல் பண்ணி போராட்டேன். எத்தனையோ முறை சங்கரங்கோயிலே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய கலிங்கப்பட்டி கிராமத்துக்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மதித்து அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து நான் நடந்து வருகிறேன். ஆனால் என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய 62 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் அடாத பழிகளை சுமந்திருக்கிறேன். கடுமையான நினைத்து பார்க்க முடியாத பழிகளை நான் சுமந்திருக்கிறேன். என்னவெல்லாம் போட்டேன், 40 கோடி 500 கோடி 1000 கோடி தான் எழுதினாங்க. நான் யோக்கியமான ஒரு அரசியலை நடத்திட்டு இருக்கேன். பக்கத்து ஊர் தான் என் ஊர். பூர்வீக சொத்துக்கள் இங்கேயே 100 கோடிக்கு இருந்தது சங்கர் கோயில், அவ்வளவு வித்து போட்டேன். நான் நேர்மை என்னிடம் இருக்கும், நேர்மையை யாரும் சந்தேகிப்படக்கூட முடியாது. சாகிறவரை நேர்மையாகத்தான் நான் இருப்பேன். ஆனால் என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு பத்திரிகை ஒரு 3/4 பக்கத்துக்கு இங்கிருந்து விலகிச் சென்ற ஒருவர் சொன்னார் என்று, அண்ணா சாலையில் இருக்கிற அடுக்கடுக்கான மாளிகைகள் எனக்கு சொந்தம் என்றும் 140 பிளாட் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அந்த பிளாக், ஒரே ஒரு 2 அறை கொண்ட வீடு திருச்சி எம்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கட்டி வாங்கின அந்த வீடு இருக்கு. அந்த 140 பிளாட்டும் திருச்சி எம்பிக்கு சொந்தம்னா அதே பத்திரிகையில் அவன் சொன்னான்னு போட்டிருக்காங்க. அந்த ஆடு வெளியே போறான் சொன்ன. அப்படி என்னை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் இவ்வளவு களங்க சேற்றை வாரி வீசிவிட்டு அதே பத்திரிகை நிருபர் வேண்டுமென்றே என்னை காயப்படுத்துவதற்காக திரும்ப திரும்ப கேட்டபோது, நீங்க எந்த பத்திரிகைன்னு கேட்டதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் கேட்டேன். என்னை பத்தி மோசமா முந்தா நாள் போட்டிருக்காங்களா அந்த பத்திரிகை? ஆமாண்ணா, இதுதான் நடந்தது. நிறைய நம்ம தோழர்கள் நெருங்கி போனாங்க. வந்துருங்கப்பா வந்துருங்கப்பா நான் சொன்னேன். அடிதடியெல்லாம் நடக்கல. இதே இது வேற தமிழ்நாட்டில் 2-3 தலைவர்கள் இருக்காங்க. நம்ம வீட்டை போய் இப்படி கேட்டு இருந்தா என்ன பாடுபட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த தலைவர்கள் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க கிட்ட போய் இப்படிலாம் கேட்க முடியாது. கேட்டா அடிச்சு நொறுக்கிடுவாங்க.
நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் எந்த வன்முறைக்கும் என்னைக்கும் போறதில்லை. செய்தியாளர்களை கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் 62 வருஷத்துல நான் நடத்தி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் அத்தனை பத்திரிகையாளர்களை வரவழைத்து அவர்களோடு நண்பர்கள் விருந்து சாப்பிட்டு அவர்களோடு தான் இந்த நேரத்தை கழித்திருக்கிறேன். இன்றைக்கு முன்னெல்லாம் சொன்னாரு, நீங்க செய்திகள் கொடுத்துக்கு வர்றீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ண. சரி படுங்க, நிறைய வந்திருக்கீங்க, இந்த அரசையே ஆதரிக்கிறேன்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து நேற்றைக்கு சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னா இத்தனை லட்சம் கொடுக்கணும் கட்டாயம். இந்த தடவை சல்லி காசு நாங்க கொடுக்கல. எல்லா துறைகளிலும் கமிஷன். இதுக்கு முந்தைய ஆட்சியில் கமிஷன் கமிஷன் கமிஷன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு. ஒரு புதிய கல்லூரி ஒரு கட்டடம் கட்டணுமா கமிஷன் கொடுத்தா தான் அனுமதி கிடைக்கும். பத்திரப்பதிவு இடத்துல சின்ன ஒரு பதிவு கூட லட்சக்கணக்கில் பணம் கப்பம் கட்டாம செய்ய முடியாது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பேச்சுக்கே இடமில்லை. என்னையா சாதிச்சாரு விஜய் ஆட்சிக்கு வந்துன்னா, இந்த ஜனநாயகத்துக்கும் அரசியலுக்கும் புற்றுநோயாக திகழக்கூடிய விஷச்செடியாக இருக்கக்கூடிய ஊழல் கமிஷனை ஒழிச்சு கட்டியிருக்கிறார். யார் தவறு செய்தாலும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு. அதிகாரிகள் இதையே ஊறி பழகப்பட்டவர்கள் பழையபடி வெளியே தெரியாம கமிஷன் வாங்கலான்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி அதிகாரிகளோ அல்லது மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவர்களோ தவறு செய்தால் கமிஷன் வாங்கினார், நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுப்பார், தூக்கி எறிவார். வேற என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வந்து என்னையா சாதனைன்னா, பற்றி படர்ந்திருந்த விஷச்செடியாக படர்ந்திருந்த கமிஷன் கட்டிங் கரப்ஷன் என்கிற ஊழலை வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டார் விஜய். என்ன சாதிக்கணும்? வேற அதுக்குள்ள என்ன சாதிக்க முடியும்? ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், அதை செய்யலே இதை செய்யலே என்றார். அடிப்படையில் உள்ள ஒரு பெரிய தீங்கை அகற்றி இருக்கிறார்ல, அதற்கு அவர் முதலமைச்சரான பின் இந்த ஊழலை ஒழித்திருக்கின்ற இந்த ஒரு சாதனையே போதும். இனி படிப்படியாக நிர்வாக நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு அவர் தமிழகத்தை நலன்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன காரணத்துக்காக எடப்பாடியை முதலமைச்சராக்குவதென்றும் அதிமுக ஆட்சி அமைப்பதென்றும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதென்றும் ஒரு முடிவிலே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பேராசிரியர் கோதர்மீதியன் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைத்து விட்டார். மற்ற கட்சிகள் முதல்ல சொன்னாங்க, பிறகு இல்ல அப்படி ஒரு பேச்சு நடந்தது பூசி மெழுகினாங்க. கோதர்மீதியன் சொன்னார், இது உண்மை. மார்க்சிஸ்ட் கட்சி ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி சொன்னார், இது உண்மை. அப்படி என்றார். என்ன காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தணும்? நீங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும். என்ன ஜனநாயகத்தை காப்பாத்த? எதுக்காக? உங்களுக்கு வழக்கமாக வந்து கொண்டிருந்த ஜனாவின் வாசல் தொடர்ந்து திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக. டாஸ்மாகிலே கோடி கோடியாக கொட்டப்பட்ட பணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. மணல் கொள்ளையிலே கோடி கோடியாக வந்து கொண்டிருந்த பணம் அது தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக. ஆட்சி எடப்பாடி நடத்தட்டும், நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆட்சியில் இருந்தபோது என்னென்ன பலன்களை அனுபவித்தோமோ அதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் அன்றி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதை விட ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ராட், ஒரு அரசியல் மோசடி வேறொன்றும் இருக்க முடியாது. அதையெல்லாம் நீங்க உள்ள இருக்கும்போதே சொல்லலன்னா, நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டோம், எங்களை கீழே போட்டு காலை போட்டு நசுக்கிற மாதிரி செஞ்சாங்க. தேர்தலையே புறக்கணிக்கலாமா என்று நினைத்தேன். புறக்கணித்தால்
எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனையே கேன்சல் பண்ணிடும். 2 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு புது விதி கொண்டு வந்திருக்கிறாங்க. தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்படும் என்று. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியல. அதனால் சரி சகித்துக் கொண்டு செல்வோம் என்று சென்றோம். அதில் 34 தொகுதியில் போய் கடுமையா திமுக ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன். திராவிட இயக்க வரலாற்றை சொல்லி இருக்கிற முதல்வராக இருந்த சகோதரர் ஸ்டாலின் அவர்களை சாதனைகள் என்று சொல்லி ஊரூரா போய் ஓட்டு கேட்டிருக்கேன். 24 தொகுதிகள் அதில் ஜெயிச்சிருக்கு. எங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கு. இதுக்கு மத்தியில் திருச்சி எம்பி ராஜினாமா செய்வாரா? அவர் தனிச்சின்னத்தில் தானே போட்டி போட்டாரு. நீங்களும் ராஜினாமா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம்ல, எல்லாம் ராஜினாமா பண்ணுங்க, அவரும் பண்ணுவாரு. அதாவது வைகோ எப்படியாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் போட்டி விட்டு மந்திரி ஆடும் நினைக்கிறார். மண்ட குழம்பி போச்சா அந்த எழுதுறவருக்கோ சொல்றவருக்கோ. இந்தியாவுடைய யூனியன் கேபினெட்ல எந்த போர்ட்போலியோ வேணாலும் எடுத்துக்கிடுங்கன்னு வாஜ்பாய் கேட்டது உலகத்துக்கே தெரியும். நான் மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு மந்திரி ஒருபோது நான் மந்திரியாக மாட்டேன். பார்லிமெண்ட் நடக்கும் போதே சோம்நாத் சட்டர்ஜி அடல்ஜி வாஜ்பாயை பார்த்து அவரை நீங்க மினிஸ்டர் ஆக்கணும்னாரு. நான் எழுந்திருச்சு ஐ எம் நாட் ஃபார் மினிஸ்டர்ஷிப், மந்திரி பதவி எல்லாம் எனக்கு எந்த காலத்தில் தேவையில்லைன்னு சொன்னேன். அப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். இதற்கு மத்தியில் இப்படிப்பட்ட அபவாதங்களை எங்கள் மீது மாத்திரம் ஏன் இப்படி வீச வேண்டும்? அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல. காரணம், என்னோடு இருக்கிற தோழர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். 2 எம்எல்ஏக்கள் விலைக்கு போயிட்டாங்களே, நல்லா இருக்கட்டும். அவங்கள பத்தி நான் விமர்சிக்காத கூட்டம் போடல. சென்றவர்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அவர்களை நிந்திப்பதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ இந்த கூட்டம் போடப்படவில்லை. நான் பிறந்த மண் சங்கரங்கோயில் மண். இங்கே தோழர்கள் மிகுந்த மனக்காயத்தோடு இருக்கிறார்கள். இந்த 2 எம்எல்ஏக்கள் போனதில்லை. அவர்களை சந்தித்து அவர்களிடம் அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? அண்ணா பிறந்தநாள் வருது, வள்ளுவர் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு திரண்டு வருவதற்கும் இப்ப என்னுடைய நாடாளுமன்ற உரைகள் ஆங்கிலத்தில் தொகுக்கப்பட்டு ஆகஸ்ட் 4 டெல்லியில் வெளியிடப்படுகிறது. அது பற்றிய செய்தியை சொல்வதற்கும் இந்த செயல் வீரர் கூட்டத்தை 1965 முதல் சங்கரங்கோயில்ல பழனிசாமி பிகாம் எனக்கு கூட்ட ஏற்பாடு செய்து கொடுத்தார். 65 71 எம்ஜிஆர் வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டோரம், ஆண்களும் பெண்களும் ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி காத்து கிடந்தாங்க. சிவகாசி தொகுதி காளிமுத்து ஆயிரத்து பேசிட்டு எம்ஜிஆர் மதுரைக்கு காரை திருப்பி போயிட்டார். அவரை போய் கூட்டி வர்றதுக்காக வெள்ளத்துறை பாட்டிய ஆரடி அண்ணா, சிவசாமி, கதிரவன், காபு கதிரவன் எல்லாரும், நானும் போயிருக்கேன். எம்ஜிஆர் பாண்டியன் ஹோட்டலில் இருந்தார். நீங்க பிரச்சாரத்துக்கு வரணும். இல்ல சிவாஜி கணேசன் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாருன்னு கள்ளக்கொடி எரிஞ்சிட்டாங்க, அப்ப ஏன் வண்டியிலே கள்ளக்கொடி எரிவாங்கல்ல? இல்லைங்க தலைவரை, உங்க முகத்தை பார்க்கணும்னு கோடிக்கணக்கான மக்கள் துடிச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா முகத்தை காட்டிட்டு போட்டு போங்க. இது நான் சொன்ன வார்த்தை இல்லை, அண்ணா சொன்னது. என்னுடைய அருமை நண்பர் நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பெரும் நிதியை தருவதாக சொன்னார். நிதி வேண்டாம், உங்கள் முகத்தை காட்டுங்கள். தொகுதிக்கு 30,000 ஓட்டுகள் அதிகம் கிடைக்கும். விருகம்பாக்கம் நாட்டில் அண்ணா சொன்னது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு திமுக கலகலத்து போச்சு. அப்பொழுது கூட்டங்கள் போட முடியல, கள்ளக்கொடி எரிஞ்சு கூட்டத்தை மேடை விட்டு ஓடிட்டாங்க. நான் திருநெல்வேலியில கூட்டத்தை போட்டு 500 மாணவர்களை வச்சு துரைமுருகனையும் என்விஎன் செல்வத்தையும் கூட்டி வந்து நான் கூட்டம் போட்டேன். திருச்சிக்கு தக்க எல்லா இடத்திலையும் திமுக தோத்தது. இந்த ஒரே ஒரு தொகுதி, சங்கரங்கோயில் தொகுதி மட்டும் ஜெயித்தது. அதற்கு டாக்டர் கலைஞர், தம்பி வைகோ இல்லை என்றால் சங்கரங்கோயில் ஜெயித்திருக்காது என்று சொன்னார். ஆகவே
அந்த கட்சிக்கு 25 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். தொண்டர்களோடு தொண்டராக ஜெயிலில் இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க, கலைஞரை பாதுகாக்க பல சம்பவங்கள் அவரோடு இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாராவது நான் ஈடுபட்டதை போல 1% ஈடுபட்டதுண்டா ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார். நன்றியோடுதான் திமுகவின் மதிப்பை உயர்த்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நான் நாடாளுமன்றத்திலே பணியாற்றியவர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னால் அளவற்ற பணிகள் செய்திருக்கிறேன். பெரும் கொலைப்பழி என் மீது சுமத்தப்பட்டு அந்த கொடுமை தாங்காமல் 5 பேர் திமுகவிலே தீக்குளித்து இறந்ததனால் நீதி கேட்டு இந்த மறுமலர்ச்சி திமுக என்ற அமைப்பை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளானேன். இடையில கூட்டணி அடிக்கடி மாறிட்டே. அப்பொழுது என்னோடு இருந்த முன்னணி தலைவர்கள் என்னை கடுமையாக நிர்பந்தித்ததன் விளைவாக ஒரு தவறான முடிவை அவர்கள் ஏற்க வைத்தார்கள். அதிமுக கூட்டணி வைப்பது அது கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய வற்புறுத்தல், அதுக்கு இடம் கொடுத்துக்க கூடாது. இப்பொழுது நானா முடிவெடுக்கல. பொதுக்குழுவில் பேசிய ஒவ்வொருவரும் எரிமலையா வெடித்து சதறினாங்க. திமுகவோடு ஒட்டும் உறவு இனி கூடவே கூடாது. 1400 பேர் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள். திமுக கழகத்திலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்று இந்த தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது மண்டபமே அதிர்ந்தது. அத்தனை பேர் எழுந்து நின்று ஆரவாரம் செய்து கரவொலி எழுப்பினார்கள். தொண்டர்களின் விருப்பத்தைத்தான், பொதுக்குழு எடுத்த முடிவைத்தான் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வது என்று முடிவெடுத்தோம். தமிழக வெற்றிக் கழகம் ஊழலை ஒழிக்கிற வேலையிலே ஈடுபட்டிருப்பதால் அவர்களோடு தோழமை கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். மிகுந்த மரியாதையோடு எங்களை நடத்தி எங்களுக்கு அழைப்பு அனுப்பினார் முதலமைச்சர். அவரே கையெழுத்து போட்டு, அதனாலதான் போய் அந்த முதல் கூட்டத்திலே கலந்து கொண்டேன். தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அங்கே தெரிவித்தேன். இப்பொழுது தொடர்ந்து இதற்கு மத்தியில் தான் வாசனூரில் உண்ணாவிரதம் இருந்தோம் 3 கோரிக்கைகளுக்காக. ஒவ்வொரு மாவட்டமா போய் வேலிக்காத்தான அகற்றுகிற வேலையில் என்னை வருத்திக் கொண்டு என் உடல்நலம் பாழாகி இருமலும் காய்ச்சலும் என்னை படாத பாடு படுத்தினாலும் நான் ஒன்றை ரத்து பண்ணாம அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். தொடர்ந்து இலக்கிய கூட்டங்கள் போறது. நாளைக்கு கூட மணவழகர் மன்றம் என்னை உரையாற்ற அழைத்திருக்கிறார்கள். அறமும் மரமும் என்ற தலைப்பிலே நான் பேச ஒப்புதல் கொடுத்திருக்கிறேன். ஆக எங்கள் பணி சீராக நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தோழர்கள் இங்கே வந்து இந்த கிருஷ்ணா ஹாலில் நிறைந்திருக்கிறார்கள். செய்தியாளர்களை என்றைக்கும் மதிக்கிற உங்கள் சகோதரர் உங்களை சந்தித்ததில், என் மனதில் பட்ட கருத்துக்களை சொன்னதில், நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி தொடுத்தாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எது வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அரசு அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருது. காரணங்களையும் சொல்லி இருக்கிறது. 2 மாசத்துக்குள்ள இத்தனை வருஷமா மின்வெட்டு முன்னாடி இருக்கத்தான் செஞ்சது. மின்வெட்டு ஒரே நாள் அதை சரி பண்ணிட முடியாது. எது தப்பு, எது நீக்கணும், முதல்ல களைய நீக்கணும், கமிஷனை நீக்கணும், லஞ்ச ஊழலை நீக்கணும். அதை செய்திருக்கிறாரே சபாஷ் முதலமைச்சர். அதுவே பெரிய சாதனையா? ஒரு ஆட்சி எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த ஊழலை இல்லாமல் ஆக்கியிருக்கிறாரே, அதுவே இமாலய சாதனை. அதை விட என்ன செய்யணும்? மற்ற நிர்வாக பணிகளை படிப்படியாக அவர் நிர்வாகத்தை நன்றாக புரிந்து கொண்டு படிப்படியாக செய்வார். மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார். மக்கள் நம்பிக்கை முன்னை விட இப்பொழுது அவருக்கு அதிகமாகி இருக்கிறது.
மின்சார வெட்டு வந்தா பாதிக்கத்தான் செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன பரிகாரமோ அதுக்குரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுப்பார். கேட்கல அத யாருக்கும் அவங்க கொடுக்கல, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. நாங்க 15% போட்டி போட்டா அந்த சின்னம் கொடுப்பாங்க, அது கண்டிஷன் இருக்கு. அதுக்கு அதனால பம்பரத்தில் நிக்கிற வாய்ப்பு அவரோட குறிப்பிட்ட விதாச்சாரத்தில் நாங்க போட்டி போட்டா அந்த சின்னம் திரும்ப எங்களுக்கு வழங்கப்படும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடைத்தேர்தலில் தவக வெற்றிக்கு பாடுபடுவோம். ஆமா, திமுக கரூர்ல அவர் பேச விடக்கூடாது, கரூருக்கு அவர் போக விடக்கூடாதுன்னு உலகமகா கெட்டிக்காரரா வழக்கறிஞர்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுச்சு. சவுக்கார் அடிக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் திமுகவுக்கு சவுக்கடி கொடுத்து என்ன அரசியல் மேடையாக்குறீங்களா சுப்ரீம் கோர்ட்டை? அவர் போவதற்கோ பேசுவதற்கோ சகல உரிமை உண்டு, அதுக்கு எங்க மூலமே தடை வாங்கலான்னு நினைச்சீங்களா என்று சாட்டேடி கொடுத்த உடனே நாங்க கேஸை வித்ரா பண்றோம், அவனை வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆகவே இவங்க அது மட்டுமா செஞ்சாங்க, கவர்னரை பார்த்து யாரு ராஜேந்திர விஸ்வராஜ் அர்லேக்கர், யார் இவரு? பாண்டட் லேபர் ஆஃப் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி சர்க்காரின் கொத்தடிமை. அந்த கவர்னர்கிட்ட போய் நீங்க இந்த ஆட்சி மேல ஒரு 356 செக்ஷன் நீங்க குற்றச்சாட்டா தயார் பண்ணி மத்திய சர்க்காருக்கு அனுப்பலாமே என்று திமுகவின் பிரதிநிதிகள் கேட்டாங்க. அப்ப அண்ணாவின் மாநில சுயாட்சியை குளியோடி புதைச்சிட்டீங்களா? 356 பிரிவே இருக்கக்கூடாது என்று போடப்பட்ட தீர்மானம் என்னாச்சு? 356 பிரிவை பயன்படுத்தி அப்ப இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும். நோக்கம் என்ன? கவர்னர் ஆட்சி வரணும். நோக்கம் என்ன? பிஜேபி காரரை வரவிட மாட்டோம் கத்திரிகள்ல அவன் இங்க ஆட்சி செய்யணும். அதுக்குத்தான இந்த வேலை. இதை விட அரசியல் வேறொரு பித்தலாட்டம் இருக்க முடியாது. 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்க செய்யணும். ஏன் இந்த ஆட்சி வந்தவுடனே ஆட்சி 6 மாசத்துக்கு பேசாம இருப்போம்னாங்க, பிறகு 6 மாசத்துக்கு நீடிக்காதுன்னாங்க. இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சாப விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் இதை செய்ய செய்ய அவர் ஊழலை ஒழித்துக் கொண்டே வருவதால் அவருக்கு செல்வாக்கு முன்னை விட இப்ப அதிகமாயிருக்கு. விஜய்க்கு ஆதரவு இப்ப மக்கள்கிட்ட அதிகமாயிருக்கு. அதனால எலெக்ஷனை கொண்டு வரவே முடியாது. 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சராக இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் வந்தா கூட வராது. ஆர்குமெண்ட் ஷேக் 180 குறையாத இடங்கள்ல அவர் திரும்பவும் ஜெயிப்பார். அதனால அந்த விஷ பரீட்சையில் ஈடுபட முடியாது. ஆட்சி நீடிக்கும். சரி, ராஜினாமா செய்துவிட்டு போற எம்எல்ஏக்கள் தாவேக்காவிலே போய் சேர்ந்தவர்களுக்கு எலெக்ஷன்ல நிக்க விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரைட் இருக்கு? எந்த சட்டத்தில் இருக்கு? ஒரு ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சியில போய் கேண்டேட்டா நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த விதி இருக்கு? அப்படி இப்படியெல்லாம் யோசனை சொல்றவங்க எங்க கட்சியில இருந்து ஜெயிச்ச கம்ப ராமகிருஷ்ணன் நீங்க கட்சியை விட்டு ராஜினாமா செய்ய சொன்னீங்க, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னீங்க. அதே தொகுதியில அதே அந்த நபரை உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வச்சீங்க. இது ஃப்ராடு தானே இல்லையா? நீங்க இது என்ன குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்? குதிரை நல்ல பேரு, பெருச்சாடி பேரமா? நீங்க தானே வழிகாட்டினீங்க. இங்க திருச்செந்தூர் தொகுதியில் இறுதி வெற்றி பெற்று அமைச்சரானாரு அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை ராஜினாமா செய்ய வச்சு உங்க கட்சி சின்னத்தில் நிக்க வைக்கலையா? நீங்க முந்தி செஞ்சீங்க.
இப்ப நடக்கிற எம்எல்ஏக்கள் போய் தேவைகளை செஞ்சா அதுக்கே கூப்பாடு போடுறீங்க? நீங்க தானே முதல்ல செஞ்சீங்க. நீங்க யோகியமா நடந்துக்கிட்டீங்களா? எதுக்கு ராமகிருஷ்ணனுக்கு திமுகவிலே சின்னம் போட்டி போட வச்சீங்க? அன்றைக்கு எங்கட எப்படியாவது கருவறுக்கணும்னு நினைச்சீங்க. எங்க கட்சியவே அழிக்கணும்னு நினைச்சீங்க. போட்டி பொதுக்குழு ஏற்பாடு பண்ணீங்க. ஒவ்வொரு பொதுக்குழு வீட்டை போய் 5 லட்சம் தாரோம், நீங்க சேலம் போட்டி பொதுக்குழுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க. அவ்வளவு பேர் அடிச்சவங்களை விரட்டிட்டு 1250 பொதுக்குழு உறுப்பினர்கள் அபிடவிட் போட்டு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வைகோ தலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அவங்க கொடுத்த ரெக்கார்டை நான் எலெக்ஷன் கமிஷனுடைய தாக்கல் பண்ணேன். ஆகவே மறுமலர்ச்சி திமுகவையே ஒழிக்கணும் நிறுவனம் பண்ண நினைச்சவ நீங்க ஜனநாயகத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி கிடையாது. நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவரு 17ஆம் தேதி எங்களுடைய சங்கொலி பத்திரிகைங்கிற ஆசிரியர் 32 ஆண்டு நிறைவடையுது. அதுக்கு ஹிந்து ராம், நக்கீரன் கோபால், மார்க்சிஸ்ட் கட்சி எஸ்.ஏ. பெருமாள், இப்படி முக்கியமான பத்திரிகையாளர்கள் இவங்களை எல்லாம் அழைச்சிருக்கேன். சகோதரர் ரவிக்குமாரை அழைச்சிருந்தேன். அவர் வரதா சொல்லி இன்விடேஷன் ரெடி ஆயிட்டு இருந்தது. இந்த ஒரு கமெண்ட் சொன்னதுக்காக அவர் நேற்று போன் பண்ணி நான் வர்றதுக்கு முடியாது, எனக்கு முக்கியமான வேலை டெல்லியில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரவிக்குமார் ரொம்ப மதிக்கிறவன். அவர் இதுல அவர் தலைவரை பற்றி நான் சொன்ன கமெண்ட்டுக்காக அவர் நான் அந்த விழாவுக்கு வரலன்னு மறுத்துட்டாரு. எனக்கு ஒன்று கோவம் இல்லை. அவங்கள்ட்ட நான் அதை சொல்லிட்டேன். அந்த சொற்கள் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னையா ஆட்சியில மந்திரி சபையில் இருப்போம், திமுகவோட தான் உறவு வச்சிருப்போம். நான் உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கேன்னு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அதை இப்ப வித்ரா பண்ணிக்கிட்டேன், வருத்தமும் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவித்து வந்திருக்கேன், இனியும் ஊக்குவிப்பேன். நீங்க சொன்னது எனக்கு விஷயம் தெரியாது. இதை இன்னும் எல்லாம் விசாரிச்சுட்டு முதலமைச்சரிடம் நான் கோரிக்கையாக வைப்பேன். கண்டிப்பா செய்வேன். கேட்கலாம். கொழுத்து போய் பேசுறான் மந்திரி. கொழுத்து போய் தமிழ்நாடுனா என்ன வேணா செயலடைக்கிறேன்னா உலகம் பூரா விதி இருக்கு. லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் அனுமதி இல்லாம அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எஸ்டாப்ளிஷ்ட் ரூல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் அமைச்சர் நடுவர் மன்றம் தமிழ்நாடு அனுமதி இல்லாம நீ ஒரு சுவரை கூட கட்டக்கூடாதுன்னு இருக்கு. அவங்க மத்திய சர்க்கார் நீ அணையை கட்டுன்னு சொன்னதுனால அவ எல்லா வேலையும் செஞ்சு பணமும் ஒதுக்கி இப்ப அணையை கட்டக்கூடிய ஜாமான்கள்லாம் சேகரித்து வச்சிருக்கிறான். முந்தைய என்னன்னா படையெடுத்து போய் உடைச்சிட்டு வந்தாங்க சோழர்கள் காலத்துல, நாயக்க மன்னர்கள் காலத்துல. இப்ப நம்ம போக முடியாது. அதுக்காகத்தான் நான் தமிழ்நாட்டு மக்கள் 65 மாதிரி ஒட்டுமொத்தமா கொந்தளிச்சு மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகை போட்ட நம்ம வந்தா கொஞ்சம் பயம் வரும். தமிழ்நாட்டு மக்களை அப்படி தயார்படுத்திட்டு தான் ஊரூரா போனேன். ஒரு மாசம் நான் கட்சிக்கு ஆதரவு கேட்கல, கட்சி கொடி கட்டல. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா பொங்கி எழுந்து மத்திய சர்க்காரை எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அவன் ஊர்ல இருக்க இடத்துல அவன் தான் அணையை கட்டுவான்னு சொல்றான். என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்தில் வருவார்கள். அவன் ஊர்ல இருக்கிறது அவனுக்கு சொந்தம்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். எங்க ஊர்ல இருக்க டேங்க் தொழிற்சாலை எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். எங்க ஊர்ல இருக்க என்எல்சி எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கப்பல் படைத்தளம் விஜயநாராயணம் அது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம். இதே முடிவைத்தான் ரஷ்யாவிலே ஒவ்வொரு உக்ரைனிலிருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுத்தது. 15 ஸ்டேட்டும் கடைசியில் 15 நாடுகள் ஆயிடுச்சு. இது போக்கு நீடிச்சதுன்னா வருங்காலத்தில் என்னை விட வேகமான இளைஞர்கள் வருவார்கள். நீ அவன் ஸ்டேட்ல இருக்கிறது அவனுக்கு தானா, ஏன் ஸ்டேட்ல இருக்கிறது கூட எங்களுக்கு தான். நீ எல்லாத்தையும் கொண்டாந்து ஏன் இங்க வைக்கிற? எங்க அணுகுலை கூடம், கப்பல் படைத்தளம், நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தா வடநாட்டில் குண்டு வீச மாட்டான், எங்க தமிழ்நாட்டில் தான் குண்டு வீசுவோம். யூ ஹவ் மேட் அஸ் வல்னரபிள். எங்க தாக்குதல் வந்தா இங்கதான் குண்டு விடும், திருநெல்வேலி கன்னியாகுமரியில. அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு. என்னை பொறுத்தமட்டில் தமிழக உரிமைகளை காப்பதற்கு
நான் வாலிபர்களை, இளைஞர்களை, மாணவர்களை இன்னும் வேகப்படுத்தி தயாரிக்க தொடர்ந்து என் பணிகளை செய்வேன். அரசியல் பேசாம ஒவ்வொரு காலேஜுக்கும் போறேன். மாணவர்களை, இளைஞர்களை தயார்படுத்த வேண்டும். தமிழக உரிமைகளை காப்பாற்றுவதற்கு, வடவளத்தினுடைய வஞ்சகத்தை தடுப்பதற்கு, மத்திய அரசின் துரோகத்தை தோலிரித்து காட்டுவதற்கு தொடர்ந்து என் பணிகளை செய்து கொண்டிருப்பேன். இயற்கை என்னை அனுமதிக்கிற வரையிலும் என் சக்தியை, எனக்கு இயற்கை கொடுத்திருக்கிற இந்த பேச்சு ஆற்றலை தமிழக நலன்களுக்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவும் அடியேன் பயன்படுத்துவேன் என்று அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகையாளர்களிடம், சொந்த மண்ணின் பத்திரிகையாளர்களாகிய சங்கரங்கோயில் பத்திரிகையாளர்களிடம் நான் உரிமையோடு